Habakkuk 2 Tables Bible Study, Presentation number 7, Midnight Cry 6. ஹாபகுக்கின் 2 கற்பலகைகளின் பைபிள் ஸ்டடியிலே இது பிரசன்டேஷன் 7, நடுராத்திரியின் சத்தம் 6ஆம் பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஜெபம் செய்து நாம் தொடங்குவோம். பரலோகத்தில் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளை கிருபையாக எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இதோ இந்த உலகத்தில் ஒரு சிறு கூட்டத்தை தெரிந்து கொண்டு உம்முடைய சபைக்கு சத்தியத்தை கொடுக்க எங்களை தெரிந்து கொண்ட மாபெரும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இப்பொழுதும் இந்த செய்தியானது எங்கெங்கெல்லாம் செவன்டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த சத்தியம் சென்றடைய பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொடுத்தருளும் பிதாவே. பேசப்போகிற எனக்கும் என்னுடைய பாவங்களை விட்டு என்னை கல்வி அருளும் பிதாவே. இந்த செய்தியின் வாயிலாக அநேகர் தொடப்பட கிருபை தாரும். நேசன் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஹாபகுக் 2 டேபிள்ஸ் பைபிள் ஸ்டடியிலே மிட்நைட் கிரை, நடுராத்திரியின் சத்தத்தின் கடைசி பாகம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த பாகத்திற்கு பிறகு நாம் வேறே சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சார்ட்ஸில் இருக்கிற வேறே சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நாம் சென்ற ப்ரெசன்டேஷன்களிலே நாம் என்ன பார்த்தோம் என்றால், சபை இருளில் இருக்கும் பொழுது தேவன் வெளிச்சத்தை சபைக்கு கட்டளை இடுகிறார். சபை இருளில் இருந்தபோது தேவன் எலியாவை தெரிந்து கொண்டார். எலியாவை சபைக்கு அனுப்பினார். சபை 2ஆக பிரிந்தது. அதே மாதிரி யூதரின் காலத்திலே, இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே இருளில் இருந்த சபைக்கு தேவன் யோவான் ஸ்நானனை 2ஆம் எலியாவாக அனுப்பினார். அவன் வந்து, யோவான் ஸ்நானகன் வந்து செய்தியை கொடுத்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லி, அப்பொழுது 2 வகுப்பாக யூதர்கள் பிரிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி 1260 வருடங்கள் சபை இருளில் இருந்தது. இருண்ட காலம் என்று சொல்லுவோம். அந்த இருண்ட காலத்திற்கு பிற்பாடு தேவன் 3ஆம் எலியா, வில்லியம் மில்லர் என்ற ஒரு நபரை கொண்டு இருளில் இருந்த சபைக்கு இருளாக இருந்த தீர்க்க தரிசனம் அனைத்தையும், தீர்க்க தரிசனங்களை தூதர்களின் வாயிலாக வில்லியம் மில்லருக்கு அறிவித்தார். அவர் இதோ மணவாளன் வருகிறார் என்ற ஒரு சத்தத்தோடு, நடுராத்திரியின் சத்தத்தோடு சபைக்கு வந்து அந்த செய்தியை கொடுத்தார். அந்த செய்தியின் வாயிலாக புத்தியுள்ள புத்தி இல்லாத கன்னிகைகள் 2ஆக பிரிகிறார்கள். அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் யார் என்றால் செவன்டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது வில்லியம் மில்லர், தேவன் தெரிந்து கொண்ட ஒரு நபர் போட்ட கால்குலேஷன்ஸ் தப்பு என்று அநேகர் சொல்லுகிறார்கள். சபையில் அநேகர் சொல்லுகிறார்கள் அவர் வந்து ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எலன் ஒயிட் என்ன எழுதியிருக்கிறாங்க நம்ம வாசிப்போம். லைஃப் ஸ்கெச்சஸ் 187. மிஸ்டர் மில்லர் was right in his calculation of the time. காலங்கள் உபயோகிக்கிற எந்த தீர்க்க தரிசனங்களையும் அவர் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. அவருடைய கால தீர்க்க தரிசனங்களில் எந்த ஒரு தவறும் இல்லை. அவருடைய கால்குலேஷனில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று அம்மையார் எழுதுகிறார்கள். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். Though they disputed him in regard to the event that would crown that period. தேவன் அவருக்கு கொடுத்த அந்த வெளிச்சத்தை அநேகர் நிராகரித்தார்கள் என்று இங்கு அம்மையார் எழுதுகிறார்கள். அப்படி இருந்த போதிலும் அவருடைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் சரியாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் படித்து வந்த இந்த மிட்நைட் கிரையின் சத்தம், இந்த நடுராத்திரியின் சத்தம் என்னவென்று நாம் ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம ஒன்று பண்ணிட்டு வரோம். நம்ம ஸ்க்ரீனுக்கு போகலாம். மில்லரைட் அட்வென்டிஸ்ட் அவர்களுடைய சரித்திரம் நம்முடைய வாழ்வில் நடக்கப் போகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த சரித்திரம் மத்தேயு 25 இருக்கிற உவமைக்கு ஒப்பாக இருக்கிறது என்றும் நாம் பார்த்தோம். அப்புறம் இதில்
3 தூதின் செய்திகள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது என்று நாம் படிக்கிறோம். அதுதான் இந்த மிட்நைட் கிரை ஹிஸ்டரி. தேவன் ஒரு சபையை எப்படி உருவாக்கினார் என்பது ஒரு சரித்திரமாக நாம் படித்தோம். முதலாம் தூது எப்பொழுது வந்தது? 1798 முதலாம் தூது, ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் கேம். இங்கே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தின் தூதன் இங்கே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே 1798 என்ன ஆனது? போப் கைது செய்யப்படுகிறார். இருண்ட காலம் முடிவடைகிறது. அப்பொழுது இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. அதனால் அதை முடிவு காலம் என்று சொல்கிறோம். 1798 தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் முத்திரையிலிருந்து அகப்படுகிறது. தேவன் தானியேல் 12 நாளின்படி நீ இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு என்று சொல்லியிருந்தார். அதை வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் நாம் 7 முத்திரை என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 5:6 முத்திரைகள் உள்ளது. அந்த முத்திரைகளை யார் உடைக்கிறார்? யூதா கோத்திரத்தின் பாலசிங்கம் இதை திறக்கிறார். அது யார் என்று பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அதே தான் இந்த வெளிப்படுத்தல் 14 முதலாம் தூது வரும்பொழுது அந்த முதலாம் தூதன் யார் என்று அம்மையார் நமக்கு சொல்லுகிறார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து தான் அந்த முதலாம் தூதன் என்று நமக்கு சொல்லுகிறார்கள். அங்கே என்ன ஆகிறது? சீல் வாஸ் ரிமூவ்டு. இந்த சீல் ரிமூவ் ஆகிட்ட பிற்பாடு முதலாம் தூது உலகம் எங்கும் போகிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து 1833 ஃபாலிங் ஆஃப் ஸ்டார்ஸ் என்று நாம் பார்க்கிறோம். வில்லியம் மில்லர் வேதத்தை தியானித்த பிற்பாடு 1833 தேவன் அவருக்கு ஒன்று காண்பிக்கிறார். என்னவென்றால் நவம்பர் 13, 1833 தேவன் மத்தேயு 24 சொன்ன ஒரு கடைசி தீர்க்க தரிசனம், வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழும் என்று ஒரு தீர்க்க தரிசனம் தேவன் அங்கு கொடுத்தார், சீஷர்களுக்கு கொடுத்தார். அது எப்பொழுது நிறைவேறுகிறது என்றால் நவம்பர் 13, 1833. இதை வைத்துக்கொண்டு வில்லியம் மில்லர் என்ன செய்கிறார்? நான் படித்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் சரியாக நடந்து கொண்டு வருகிறது, தேவனும் நிச்சயமாக 1843ஆம் ஆண்டு வரப்போகிறார் என்பதை அவர் அப்பையிலிருந்து அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அடுத்து முதலாம் தூது எப்பொழுது சக்தி பெற்றது என்று நாம் பார்க்கிறோம். 1840 ஆகஸ்ட் 11 என்று நாம் பார்த்தோம். இங்கே என்ன ஆனது என்றால் ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் எம்பவர்ட், சக்தி பெற்றது. இங்கு வெளிப்படுத்தல் 10ஆம் தூதன் இங்கு கீழே வருகிறார். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் பலமுள்ள ஒரு தூதன் கீழே வருகிறார். அவருடைய ஒரு கால் சமுத்திரத்தின் மேலும் ஒரு கால் பூமியின் மேலும் இருந்தது. அதற்கு அர்த்தம் என்றால் இந்த முதலாம் தூதானது உலகம் முழுவதுமாக போகிறது. அவருடைய கையிலே, அந்த தூதன் கையிலே ஒரு திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இருந்தது. திறக்கப்பட்ட புஸ்தகம் எப்பொழுது திறந்தது? 1798. அதுக்கப்புறம் அந்த செய்தியை சக்தி பெற இந்த தூதன் கீழே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அம்மையாரும் முதலாம் தூது சக்தி பெற்ற பிற்பாடு அந்த முதலாம் தூது உலகில் எங்கெங்கே மிஷினரி ஸ்டேஷன்ஸ் இருக்குதோ அங்கே எல்லாம் இந்த முதலாம் தூது சென்றது என்று அம்மையார் இங்கே நமக்கு எழுதுகிறார்கள். இந்த 1840 ஆகஸ்ட் 11 என்ன ஆனது என்றால் மில்லரைட் அட்வென்டிஸ்டுக்கு இயர் டே பிரின்சிபிள், ஒரு நாள் என்பது ஒரு வருடம் என்று அவர்கள் நிச்சயித்து கொண்டார்கள். எப்படி என்றால் ஜோசையா லிச் என்கிற ஒரு நபர் வெளிப்படுத்தல் 9 இருந்து தீர்க்க தரிசனங்களை எடுத்து என்ன சொல்கிறார் என்றால் இந்த ஆகஸ்ட் 11, 1840 ஆட்டமன் எம்பையர் விழும். அப்பொழுது இந்த முஸ்லிம்கள் அதிகாரத்தில் இருந்த பொழுது இந்த முஸ்லிம் அதிகாரம் விழும் என்று நிச்சயமாக சொன்னார். அநேகர் அவரை முட்டாள் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் சொன்ன தேதியிலே அது நடந்தது என்று நாம் பார்த்தோம். இங்கு ரெவலேஷன் 10 ஏஞ்சல் கீழே வராங்க. வந்த பிற்பாடு மே 1842 முதலாம் சார்ட்
இங்கு போடப்படுகிறது. சார்ல்ஸ் ஃபிட்ச் என்கிற நபர் இந்த முதலாம் சாட்டை போட்டு மில்லரைட், அவரும் ஒரு மில்லரைட், அவர் அங்கேருந்து போதிக்க ஆரம்பிக்கிறார். என்னென்னா இயேசு கிறிஸ்து 1843 வரப்போகிறார் என்று அவர் போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. 300 மினிஸ்டர்ஸ் போய் இதை போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போதிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகிறது என்றால், ஜூன் 1842 செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் வருகிறது. எப்படி? இவர்கள் இந்த சாட்டை எடுத்துக்கொண்டு போதித்த பொழுது அவர்கள் அநேக திருச்சபைகள் இவங்க ஒரு பைத்தியக்காரங்கள் ஆயிட்டாங்க, டேட் போட்டு சார்ட் போட்டு போதிக்கிறாங்க என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க நீங்கள் எங்கள் சபைக்கு வராதிங்க என்று அவர்களுடைய கதவை மூடிவிட்டார்கள். அப்படி கதவை மூடும் பொழுது என்ன ஆகிறது என்றால், அதில் இருக்க ஒரு நபர் சொல்கிறார், சபையெல்லாம் பாபிலோன் ஆகிவிட்டது, பாபிலோன் விழுந்தது, சபைகள் எல்லாம் விழுந்து போயிட்டு நீங்கள் வெளியே வாருங்கள் என்று போதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது அது என்ன மெசேஜ்? செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ், இரண்டாம் தூது அப்பொழுது நமக்கு வருகிறது என்று பார்க்கிறோம். இதற்கு பிற்பாடு மார்ச் 23, 1844 இங்கு நாம் டேரியிங் டைம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த டேரியிங் டைம் என்ன என்று நாம் பார்த்தோம். வில்லியம் மில்லர் என்ன நினைச்சு கொண்டிருந்தார் என்றால், மணவாளன் வருகிறார் என்று நாம் போதிப்பதே நடுராத்திரியின் சத்தம், மிட்நைட் கிரை என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் மணவாளன் தாமதித்த பிற்பாடுதான் இந்த செய்தி, நடுராத்திரியின் செய்தி வருகிறது என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அப்பொழுது இவர்கள் இங்கே ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் இங்கே ஆகிறார்கள். தேவன் வருகிறார் என்று அவர் போதித்தார், ஆனால் தேவன் வரவில்லை, இரண்டாம் முறை அவர் வரவில்லை. அதனால் இங்கே டேரியிங் டைம் இங்கே ஆரம்பிக்குது. மார்ச் 22 வருவார் என்று அவர் சொன்னார். நைட் வரைக்கும் காத்திருந்து பார்த்தாங்க, அவர் வரல. அப்போ அவங்க ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, நாங்கள் டேரியிங் டைமில் இருக்கோம், காத்திருப்பின் நேரத்தில் இருக்கிறோம், இதுக்கு மேலே நம்ம பார்க்கணும், அப்போ தேவன் நமக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுப்பார். டேரியிங் டைமில் இருக்கவங்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் என்றால், பெரிய வெளிச்சத்தை தேவன் கட்டளையிடுவார் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிச்சம். அப்பொழுது இங்கே டேரியிங் டைம் ஆரம்பித்த பிற்பாடு ஒரு பெரிய வெளிச்சத்தை தேவன் கொடுக்க வேண்டும். இங்கு நமக்கு ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் ஆகிறது. ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் ஆன பிற்பாடு ஆகஸ்ட் 12 to 17, 1844 இங்கே இரண்டாம் தூது சக்தி பெறுகிறது. இங்கே என்ன ஆகிறது? இது எக்ஸெக்டர் கேம்ப் என்று நான் சொன்னேன் உங்களுக்கு. சாமுவேல் ஸ்னோ என்கிற நபர் வில்லியம் மில்லர் எழுதின தீர்க்க தரிசனத்தை வைத்துக்கொண்டே அவர் என்ன போதித்தார் என்றால், இயேசு கிறிஸ்து வருகிறார், ஆனால் எப்பொழுது வருகிறார் என்றால், அவர் அக்டோபர் 22, 1844 அந்த தெளிவான டேட், ஒரு மாபெரும் வெளிச்சத்தை தேவன் சபைக்கு அங்கு கட்டளையிட்டார். வில்லியம் மில்லர் என்ன நினைச்சிட்டு இருந்தார்னா 1843 என்று நினைச்சு கொண்டிருந்தார். ஆனால் அது பாவ நிவாரண நாள் அன்னைக்கு தேவன் வருகிறார் என்று சாமுவேல் ஸ்னோ இங்கே விளக்குகிறார். அப்பொழுது 2 மாதத்திற்குள்ளாக செய்தி மொத்த அமெரிக்காவுக்கும் போயிடுது. தேவனுடைய வெளிப்பாடு இங்கே இருந்தது, பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொண்டு உலகம் முழுவதுமாக இந்த செய்தி சென்றது என்று அம்மையார் நமக்கு எழுதுகிறார்கள். இங்கே செகண்ட் மெசேஜ் எம்பவர் ஆகிறது. அப்போது இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்னு இவர் சொன்னார் என்றால், அக்டோபர் 22, 1844. ஆனால் அக்டோபர் 22, 1844 அவங்க நைட் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அவர்களுடைய ஆஸ்திகள் எல்லாத்தையும் விற்றார்கள், தேவனுக்காக காத்திருந்தார்கள், தேவன் வரவில்லை. இங்கே இரண்டாம் டிசப்பாயின்மெண்ட், செகண்ட் டிசப்பாயின்மெண்ட் இங்கே ஆகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த டிசப்பாயின்மெண்ட் ஆன பிற்பாடு இந்த காலத்தில் தேவன் என்ன கொடுத்தார் என்றால், தேர்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ், மூன்றாம் தூது இங்கே நமக்கு வருகிறது. இந்த மூன்றாம் தூது வந்த பிற்பாடு நாம் படித்தோம், 50 எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்றால், ஒரு நிறைவான நம்பர், பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு ஒப்பாக இருக்கிறது. தேவன் ஒரு சபையை எழுப்பி கொண்டு வருகிறார் என்றால் அவர்களுக்கு உடன்படிக்கை செய்வார். உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்றால் அவர் 2 கற்பலைகளை கொடுக்க வேண்டும். தேவன் ஒரே லைனில் வேலை செய்வார் என்று நாம் படித்தோம். அப்பொழுது பண்டைய இஸ்ரவேலர்கள் ஆதி இஸ்ரவேலர்களுக்கு 2 கற்பலகைகள் கொடுத்தார். நமக்கு எப்படி கொடுக்க வேண்டும்? 2 கொடுக்க வேண்டும்.
அப்போது இப்போ அவங்களுக்கு என்ன இருக்குது? ஒரே ஒரு சார்ட் தான் இருக்குது, 1843 சார்ட் தான் இருக்குது, இன்னொரு சார்ட் வேணும். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? 1850 சார்ட் நம்பர் 2, 1850 சார்ட்டை கொடுக்கிறார். சார்ட் 1, சார்ட் 2. இந்த 46 வருடங்கள் தேவன் 46 வருடங்கள் சபையை படைத்தார் என்று நாம் பார்த்தோம். ஆதி இஸ்ரவேலர்கள் 46 நாள், இங்கே 46 வருடம். இந்த மில்லரை டெம்பிளை தேவன் படைத்து கொண்டு வந்துட்டார். இப்பொழுது அவங்களுக்கு உடன்படிக்கை செய்ய வேண்டும். உடன்படிக்கை எப்படி செய்தார்? 2 சார்ட்டுகள் செய்தார். ஆதி இஸ்ரவேலர்களுக்கு எதில் உடன்படிக்கை செய்தார்? கற்பனை கமாண்ட்மெண்ட்ஸ், லால செய்தார். ஆனால் நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு அவர் தீர்க்க தரிசனத்தில் செய்தார். அதனால்தான் தீர்க்க தரிசனத்தின் வரம் நம்முடைய சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம். இதுதான் பரிசுத்த வரலாறு. இந்த வரலாற்றை நாம் மறக்கக்கூடாது. ஏன் மறக்கக்கூடாது? இது மறுபடியுமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று நாம் படித்தோம். ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் என்று அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் ஒரு முறை இவர்களுடைய அனுபவத்தில் நடந்தது. மில்லரைட் அட்வென்டிஸ்ட் அவங்களுடைய அனுபவத்தில் நடந்தது, நம்மளுடைய அனுபவத்திலும் அது நடக்கப் போகிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள் என்று நாம் பார்த்தோம். இது அம்மையார் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம் என்று சொல்கிறார்கள். நம்ம படிப்போம் கொட்டேஷன்ஸ். Testimonies for the Church, Volume 8, page 297. Let none seek to tear away the foundation of our faith, the foundations that were laid at the beginning of our work, by prayerful study of the word and by revelation. Upon these foundations we have been building for the last 50 years. இங்க அம்மையார் என்ன எழுதி இருக்கிறாங்க? தேவன் அஸ்திபாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அஸ்திபாரத்தை நாம் ஒரு பொழுதும் கலைக்கக்கூடாது. ஒருத்தர் அதை பற்றி நினைக்கவே கூடாது. அதில் கலைக்கிறதுக்கு கடைசி 50 வருடங்களாக நாம் அந்த விசுவாசத்தில் தான் கட்டி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த 2 சார்ட்ஸ், இந்த தீர்க்க தரிசனங்களின் அடிச்சுவடைகளில் நாம் நடந்து கொண்டு வந்திருக்கிறோம் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். உதாரணத்திற்கு இப்போ நம்ம ஒரு வீடை ஆல்டர் பண்ணுறோம், ஒரு வீடை ரினியூ பண்ணுறோம் என்றால் நாம் அஸ்திபாரத்தை எடுத்துக்கொண்டு புதிய அஸ்திபாரத்தை நாம் போட மாட்டோம். நாம் மேலே இருக்கிற அந்த வீட்டை மட்டுமே சரி செய்வோம், அந்த அஸ்திபாரத்தை சரி செய்ய மாட்டோம். அதுதான் இங்கே அம்மையார் எழுதுகிறாங்க. ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். Men may suppose that they have found a new way and that they can lay a stronger foundation than that which has been laid. But this is a great deception. ஒரு மிக பெரிய வஞ்சனை என்னவென்றால், தேவன் ஏற்கனவே அஸ்திபாரமாக சபைக்கு கொடுத்து விட்டார். புதிய அஸ்திபாரத்தை போட வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஒரு பெரிய வஞ்சனையாக முடியும் என்று நாம் பார்த்தோம். அதே மாதிரி என்ன ஆனது? இந்த சார்ட்ஸை எடுத்துவிட்டு, இந்த அஸ்திபாரத்தை எடுத்துவிட்டு என்ன செய்தார்கள் என்றால் புதிய அஸ்திபாரத்தை போட்டுவிட்டோம் என்று பார்த்தோம். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். Other foundations can no man lay than that which has been laid. வேற எந்த ஒரு அஸ்திபாரத்தையும் போட யாராலும் முடியாது என்று நாம் பார்த்தோம். ஆதி முதற்கொண்டு இந்த அஸ்திபாரங்கள் ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்கிறது. யூதர்களின் காலத்தில் யார் அஸ்திபாரம்? இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மேசியா இல்லை என்று நிராகரித்தார்கள். சாலமோனின் காலத்தில் கூட சாலமோனின் ஆலயம் கட்டப்படும் பொழுது ஒரு கதை இருக்கிறது. நடுவிலே சாலமோன் ஆலயம் கட்டப்படும் போது அந்த வழியிலே ஒரு கல் இருந்தது. அந்த கல் ஒரு ஷேப்பே இல்லாமல் இருந்துச்சு. அந்த கல்லை அவங்க என்னடா இது காலில் தட்டுப்படுது என்று சொல்லி அதை ஒதுக்கி வைத்தார்கள். அது எதுக்கும் பயன்படாது என்று அது பாதையிலே மிதிப்பட்டது. ஆனால் அவர்கள் அந்த மூளை கல்லை தேடும்போது எந்த ஒரு கல்லும் அதற்கு செட்டாகவில்லை.
அப்பொழுது அங்கே வீணாக இருந்த அந்த கல்லை எடுத்துக்கொண்டு வந்து அந்த மூலையில் வைத்தபோது சரியாக அது அங்கே ஃபிக்ஸ் ஆனது என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இங்கேயும் அந்த ஃபவுண்டேஷன் கல், அந்த அஸ்திபார கல்லின் மேல் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதே மாதிரி கோரேசின் காலத்திலே கோரேஸ் வந்து திரும்ப சென்று எருசலேமின் ஆலயத்தை திரும்ப கட்டுங்கள் என்று சொன்ன பொழுது, அஸ்திபாரம் போட்ட பொழுது அங்கே இருக்கிற முதியோர்கள், சாலமோனின் ஆலயத்தை பார்த்த அந்த முதியோர்கள் என்ன நினைத்தார்கள்? அழுது புலம்பினார்கள். அவர்கள் தேவன் அவர்களை வழிநடத்தின விதத்தை அவர்கள் நிராகரித்தார்கள் என்று பார்க்கும். தேவன் கோரேசின் மூலியமாக ஒரு செய்தியை கொடுக்கிறார் என்று அவர்கள் அறியாமல் என்ன செய்தார்கள் என்றால் அதை நிராகரித்தார்கள். அவர்கள் அழுகிறார்கள். எப்பொழுதுமே இந்த ஃபவுண்டேஷன்ஸ் மேலே, இந்த அஸ்திபாரத்தின் மேலே சபை பிரச்சனை செய்து கொண்டே இருக்கும் என்று இதில் நமக்கு தெரிய வருகிறது. ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். In the past many have undertaken the building of a new faith, the establishment of new principles, but how long did their building stand? It soon fell, for it was not founded upon the rock. ராக் என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த ஆர் வந்து கேபிட்டல் ஆர் என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்படாத எந்த சத்தியமும் சத்தியம் அல்ல. அது எப்படி நிற்கும்? அது அந்த பில்டிங் எப்படி நிற்கும் என்று கேட்கிறார்கள். இதை கேட்கும் பொழுது நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது? மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே புத்தியுள்ள ஒருவன் இருந்தான், புத்தி இல்லாத ஒருத்தன் இருந்தான். புத்தியுள்ளவன் கற்பாறையின் மேல் கட்டினான், புத்தி இல்லாதவன் மணலின் மேல் கட்டினான் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பெருமழை சொரிந்தது, காற்று அடித்தது. அப்பொழுது அந்த கற்பாறையின் மேல் கட்டினவன் அவனுடைய பில்டிங்க்கு ஒன்றுமே ஆகலை, சேதாரம் ஆகவில்லை. ஆனால் மணலின் மேல் கட்டினவனுக்கு அழிந்து போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இந்த ஸ்ட்ராம், இந்த காற்று எதற்கு ஒப்பாக தேவன் அங்கே பேசுகிறார்னா சண்டே லாக்கு ஒப்பாக பேசுகிறார். நியாயராசரிப்பு சட்டம் வரும் பொழுது யாரெல்லாம் இந்த அஸ்திபார சத்தியத்தின் மேல் கட்டாமல் நிற்கிறார்களோ அவர்கள் அனைவரும் விழுந்து போய் விடுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய அஸ்திவாரம். இது அம்மையார் நமக்கு என்ன எழுதுகிறார்கள்? ராக் ஆஃப் ஏஜஸ். ராக் ஆஃப் ஏஜஸ் யாரு? கிறிஸ்துவுக்கு இதை ஒப்பிடுகிறார்கள். கிறிஸ்து தான் கற்பனை, கிறிஸ்து தான் தீர்க்க தரிசனம். ஆதி இஸ்ரவேலர்களுக்கு கற்பனையாக கிறிஸ்து இருந்தார். நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு தீர்க்க தரிசனமாக கிறிஸ்து இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துச்சா இல்லையா? மத்தேயு 7ல் புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவன் எதில் கட்டுகிறான் என்று ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. சபை ஏன் இந்த லவோதிக்கியா சபை போல் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி கேட்டோம் என்றால், அவர்கள் இந்த அஸ்திபாரத்தை உடைத்து போட்டார்கள். யூதர்கள் இந்த கற்பனைகளை கை கொள்ளவில்லை, அதை முறித்து போட்டார்கள். அவர்கள் ஜனமாக இல்லாமல் போயிட்டார்கள். அதே மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தை நாம் விலகினோம். 1863 நாம் இதை விட்டு 2520 என்ற சத்தியத்தை விட்டு நாம் விலகினோம். இப்பொழுது அதை மறுபடியுமாக அந்த அஸ்திபாரத்தை போடும்போது மறுபடியும் சபைக்குள்ளாக சண்டை. அது ஒரு தீர்க்க தரிசனமே கிடையாது என்கிற சண்டை. ஆனால் எலன் ஒயிட் என்ன எழுதுறாங்க? இது நம்முடைய சபைக்கு கொடுக்கப்பட்ட அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தை விட்டு ஒருவனும் புதிய அஸ்திபாரத்தை போடக்கூடாது என்று இங்கு சொல்கிறார். ஆனால் தான் தேவன் கடைசி காலத்திலே எரேமியாவை எப்படி ஜனங்களுக்கு அனுப்பி பூர்வ பாதைகளுக்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்று எரேமியாவை தெரிந்து கொண்டாலோ, அதே மாதிரி அநேக ஜனங்களை தேவன் உலகம் முழுவதுமாக தெரிந்து கொண்டு இந்த சார்ட்ஸுக்கு திரும்பி வாருங்கள், இந்த பூர்வ பாதைகளுக்கு திரும்பி வாருங்கள் என்று அங்கு தேவன் அழைத்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தின் வாயிலாக என்ன நடக்கும்? உலர்ந்த எலும்புகள் உயிரடையும் என்று நாம் பார்த்தோம். எசேக்கியேல் 37 அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் வர வேண்டும் என்றால் தேவன் எசேக்கியேலிடம் என்ன சொன்னார்? நீ சென்று தீர்க்க தரிசன முறை, அஸ்திபாரமாகிய இந்த தீர்க்க தரிசனங்களை உரைக்கும் பொழுது சபை என்ன நிலைமையில் இருக்கிறது என்று சபைக்கு புரிய வரும். அப்பொழுது சபையில் இருக்கிற இந்த உலர்ந்த எலும்புகள் மறுபடியும் உயிரடையும் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் அவர் ஃபெய்த், நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம் என்று பார்க்கிறோம். இப்பொழுது ஒன்று நாம் வாசிக்க போகிறோம்.
இதுதான் இந்த மிட்நைட் கிரையின் கடைசி ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கடைசியாக வைத்திருந்தேன், ஏனென்றால் இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒருத்தர் படித்து இதை புரிந்துக்கிட்டார்னா இந்த சார்ட்ஸ் மேலே எந்த ஒரு சந்தேகமே வராது. இதை நம்ம படிப்போம். நம்ம வந்து எலன் ஜி ஒயிட்டை பற்றி நமக்கு அநேகருக்கு தெரியும். ஆனால் எலன் ஜி ஒயிட் தேவன் ஒரு தீர்க்கதரிசியாக சபை கொடுத்திருக்கிறார். நமக்கு எந்த ஒரு விசுவாச வாயிலில் நாம் சென்று கொண்டிருக்கும் போது நம்ம எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னாலும் நாம் தீர்க்கதரிசன ஆகமத்தை நோக்கியே வேதாகமத்தை நோக்கியும் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படி இல்லாத எந்த ஒரு படிகளும் தேவன் பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல, அது சாத்தான் கொடுக்கிற ஞானம், இந்த பூலோகத்திலிருந்து எழும்புகிற ஞானம் என்று பார்க்கிறோம். இந்த எலன் ஒயிட்டுக்கு அவங்க எவ்வளோ பேஜ் எழுதியிருக்காங்கன்னு தெரியுமா? 50,000 பக்கத்துக்கு மேல் எழுதியிருக்கிறார்கள். அந்த 50,000 பக்கங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறது எதை பற்றி எழுதியிருக்கிறார்கள்? வேதாகமத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த வேதத்தில் இருக்கிற 1400 இந்த பேஜ்களை படிப்பதற்கு 50,000 பேஜ் வேதம் ஒரு பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி சபைக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி எலன் ஒயிட்டுக்கு தேவன் வெளிச்சத்தை கொடுத்தார். 2000 விஷன்ஸ், 2000 தீர்க்க தரிசனங்களை அம்மையாருக்கு கொடுத்தார். 2000. அதில் முதல் தரிசனத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம். அந்த முதல் தரிசனம் எதை பற்றி என்று தெரியுமா? மிட் நைட் கிரை. முதல் தரிசனமே நடுராத்திரியின் சத்தத்தை பற்றி தேவன் கொடுத்தார். நாம் இது வாசிக்கலாம். Christian Experience and Teachings of Ellen G. White, page 57. It was no long after the passing of the time in 1844 that my first vision was given me. Passing of the time in 1844 என்றால் இந்த அக்டோபர் 22 அதுதான் பாசிங் ஆஃப் த டைம். அதற்கு பிற்பாடு தேவன் எலன் ஒயிட்டுக்கு முதலாவது தரிசனத்தை டிசம்பரில் கொடுக்கிறார். அக்டோபரில் என்ன ஆனது? டிசப்பாயின்மெண்ட் ஆகிவிட்டது. ஃபர்ஸ்ட் விஷனை எப்போ கொடுத்தார் என்றால் டிசம்பரில் கொடுக்கிறார். ஐ வாஸ் விசிட்டிங் Mrs. Haynes at Portland, a dear sister in Christ whose heart was knit with mine. 5 of us, all women, were kneeling quietly at the family altar. இது ஒரு தற்செயலாக நடந்ததோ என்று என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே 5 ஸ்திரீகள் இருக்கிறார்கள். 5 பேர் புத்தி உள்ளவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்படி அவங்க அங்கே இருக்கும் பொழுது என்ன ஆகிறது நாம் வாசிப்போம். வேர் நீலிங் குவைட்லி அட் த ஃபேமிலி ஆல்டர். அவர்கள் அந்த குடும்ப ஜெபத்திலே அவர்கள் தரித்திருக்கும் பொழுது அம்மையாருக்கு முதலாவது விஷன் வருகிறது. ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். while we were praying, the power of God came upon me as I had never felt it before. தேவனுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கினது. அப்பொழுது அவர்கள் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். I seem to be surrounded with light and to be rising higher and higher from the earth. அவர்களை சுற்றிலும் ஒரு பெரிய வெளிச்சம் காணப்பட்டது. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பரலோகத்துக்கு அப்படியே உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது தரிசனத்தில் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. I turned to look for the advent people in the world. எலன் ஒயிட் பின்னாடி திரும்பி எங்க அட்வென்ட் பீப்புள் என்று பார்க்கிறார்கள். யார் இந்த அட்வென்ட் பீப்புள்? மில்லரைட்ஸ். அப்பொழுது 70 அட்வென்டிஸ்ட் சபை கிடையாது. அப்பொழுது அட்வென்டிஸ்ட் மில்லரைட்ஸ் என்று அழைப்பார்கள். ஏனால் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரப்போகிறார். அது அட்வென்ட், அவருடைய அட்வென்ட்டுக்கு காத்து இருக்கிறனால அட்வென்டிஸ்ட் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னார்கள். இந்த அட்வென்ட் பீப்புளை ஏன் எலன் ஒயிட் தேடுகிறார்கள்? ஏனால் இந்த டிசப்பாயின்மெண்ட் ஆகிவிட்டது. நம்மளுடைய ஜனம் என்ன ஆனது, அட்வென்டிஸ்ட் பீப்புளுக்கு என்ன ஆனது, எப்படி அவங்க சிதறப்பட்டு போனார்கள் என்று அவங்களுக்கு தெரியவில்லை. அதனால் எலன் ஒயிட் தேடுகிறார்கள், சுற்றி தேடுகிறார்கள், என்ன ஆனது என்று தேடுகிறார்கள். பட் குட் நாட் ஃபைண்ட் தெம். when a voice said to me, look again and look a little higher. At this I raised my eyes and saw a straight and narrow path cast up high above the world. அவங்க சுற்றி பார்க்கும் பொழுது
அட்வென்டிஸ்ட்டை பார்க்க முடியல. அப்பொழுது அவர்களுக்கு மேலாக ஒரு நேரான ஒரு பாதை பரலோகத்தை நோக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த பரலோகத்தை நோக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்திலே நீ பார் என்று ஒரு சத்தம் அவங்களுக்கு சொன்னது. ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். On this path the Advent people were traveling to the city which was at the further end of the path. They had a bright light set up behind them at the beginning of the path, which an angel told me was the midnight cry. This light shone all along the path and gave light for their feet so that they might not stumble. அவர்களுடைய அந்த பாதையின் பிற்பாடு பின்னால அவங்கள வழிநடத்தி வந்த அந்த மாபெரும் வெளிச்சம் எந்த வெளிச்சம்? மிட் நைட் கிரை. மணவாளன் வருகிறார், அவர்களை சந்திக்க போங்க அப்படின்ற அந்த ஒரு வெளிச்சம், அந்த மிட் நைட் கிரையானது அவர்களை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்த செய்தியை கேட்டு அவர்கள் இயேசு கிறிஸ்து மேல் அவங்களுடைய கண்களை வைத்து அதில் போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் யாருமே அவங்களுக்கு எந்த ஒரு இடர்களும் செய்ய முடியாது. they might not stumble என்று எழுதுகிறார்கள். Statement continues. If they kept their eyes fixed on Jesus, who was just before them, leading them to the city, they were safe. But soon some grew weary. அவர்கள் அப்படி சென்று கொண்டிருக்கிற போது சிலர் அந்த பாதை ரொம்ப தூரமாக இருக்குன்னு என்று அவங்க அங்கே இருந்து விட்டார்கள். இவர்கள்லாம் யார் என்று நினைக்கிறீர்கள்? முதலாம் டிசப்பாயின்மெண்ட் ஆன பொழுது, வில்லியம் மில்லர் சொன்ன அந்த தேதியில் தேவன் வராத பொழுது அநேகர் இதெல்லாம் ஒரு பொய் சத்தியம் என்று அநேகர் விலகிவிட்டார்கள். ஆனால் இருந்தாலும் தேவனுக்கு உண்மையாக இருந்தவர்கள் இன்னும் அந்த வழியில் முதலாம் டிசப்பாயின்மெண்ட் ஆன பிற்பாடு கூட அவர்கள் அதில் பிரயாணம் செய்து வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே 2 குரூப்பாக பிரிகிறார்களா? போய்கொண்டிருக்கிறார்கள், 2 குரூப்பாக பிரிக்கிறார்கள். இதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட். தேவன் ஒரு செய்தியை சபைக்கு கொடுக்கிறார், அதை அக்செப்ட் பண்ணுற எல்லாரும் புத்தியுள்ள கன்னிகைகள், அக்செப்ட் பண்ணாத மற்ற எல்லாரும் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். But soon some grew weary and said the city was a grey way off and they expected to have entered it before. Then Jesus would encourage them by raising his glorious right arm, and from his arm came a light which waved over the Advent band, and they shouted hallelujah. அப்படி வழி விலகி போகாமல் தேவனை சந்திக்க போன அந்த ஜனங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் ஆன பிற்பாடு கூட தேவன் மேல் நம்பிக்கை வைத்து போனவர்களுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, தேவனுடைய கையிலிருந்து ஒரு வெளிச்சம், தேவனுடைய வலது கையிலிருந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை தேவன் கட்டளையிட்டார். இது என்னத்தை குறிக்குது? முதலாம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிவிட்டது, பின்னாடி மிட்நைட் கிரை அவங்கள வழி நடத்துது. அவங்கள வழி நடத்திட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம். அக்டோபர் 22, 1844 தேவன் வரப்போகிறார் என்ற ட்ரூ மிட்நைட் கிரை, பெரிய வெளிச்சம் எது? ட்ரூ மிட்நைட் கிரையை தேவன் கொடுத்தார். மிட்நைட் கிரை மணவாளன் வருகிறார் என்று வில்லியம் மில்லர் சொல்லி கொண்டு வந்தார். அதை அவர்கள் வழி நடத்தி கொண்டிருந்தது. ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் ஆன பிற்பாடு கூட யாரெல்லாம் சென்றார்களோ அவர்களுக்கு பெரிய வெளிச்சம், டேரிங் டைமுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெளிச்சம், அக்டோபர் 22, 1844 இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற சத்தம், அந்த பெரிய வெளிச்சம் அவங்களுக்கு கிடைத்தது. அப்பொழுது அவர்கள் அல்லேலூயா அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். Others rashly denied the light behind them and said that it was not God that led them out so far. மற்றவர்கள் புத்தி இல்லாத கன்னிகள் என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ நாள் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் என்றால் நாங்கள் ஏமாற்றப்பட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் அந்த மிட்நைட் கிரை அனுபவத்தை நிராகரித்தார்கள். இது தேவன் எங்களை வழிநடத்தி வந்த விதம் இல்லை என்று நிராகரித்தார்கள். ஆனால் ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் ஆன பிறகு கூட ஒரு கூட்டம் புத்தியுள்ள கன்னிகைகள் தேவன் எங்களை வழி நடத்துகிறார் என்று வேதத்தை ஆராய்ந்து அந்த பாதையிலே சென்று கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். The light behind them went out, leaving their feet in perfect darkness, and they stumbled and lost sight of the mark and of Jesus and fell off the path down into the dark and wicked world below. அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் எல்லாம் இந்த பூமியிலே பெர்ஃபெக்ட் டார்க்னஸ்,
பூர்ணமான இருளிலே விழுந்து போனார்கள். பர்ஃபெக்ட் டார்க்னஸ், இந்த துன்மார்க்கமான இருளிலே, இந்த உலகத்திலே அவர்கள் விழுந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். மில்லரைட் அட்வென்டிஸ்ட் என்னத்தை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா, மிட்நைட் கிரை, நடுராத்திரியின் சத்தத்தை அவர்கள் நிராகரித்தார்கள். இப்பொழுது அட்வென்டிஸ்ட், ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அட்வென்டிஸ்ட்டும் இப்பொழுது இந்த செய்தி, இந்த ஆபகுக்கின் 2 கற்பலகைகள் வாயிலாக கொடுக்கப்படுகிற இந்த மிட்நைட் கிரை, நடுராத்திரியின் சத்தம், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், உங்களுக்கு கிருபையின் காலம் முடிய போகிறது என்று சொல்கிற சத்தத்தையும் அவர்களும் நிராகரிப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி நிராகரித்தார்கள் என்றால் அவர்களுக்கு டோர் வில் பி க்ளோஸ்ட், கிருபையின் காலம் முடிவடையும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்டடியிலே முக்கியமான இதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த மிட்நைட் கிரையை போதித்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நடுராத்திரியின் சத்தம் சபைக்கு அறிவித்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மிட்நைட் கிரை கொஞ்ச காலத்திலே எப்படி மாறும்? இந்த மிட்நைட் கிரை கொஞ்ச காலத்திலே லவுட் கிரையாக மாறும். இந்த நடுராத்திரியின் சத்தம் இப்பொழுது சபைக்கு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த செய்தி சண்டேல வரப்ப சபைக்கு கொடுக்கப்படுகிற இந்த செய்தி நிறைவடைந்துரும். வெளியில் இருக்க சபைகளுக்கு போய் பலத்த சத்தத்தை நாம் போதிக்க போகிறோம். முதலாவது செய்தி, இந்த மிட்நைட் கிரை, நடுராத்திரியின் சத்தம் சபைக்கு கொடுக்கப்படுகிறது. அதிலிருந்து 144,000 பேர் கேதர் ஆவார்கள். தேவன் அவர்களை கூட்டி சேர்ப்பார். இவர்கள் வெளியே போய் சண்டேல வந்த பிற்பாடு வெளியில் இருக்கிற ஆடுகளை கூட்டி கொண்டு வருவார்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் இருக்கிறது என்று முதலாம் ப்ரெசன்டேஷனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு சீரீஸாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வருகிறேன். நீங்கள் முதலாம் ப்ரெசன்டேஷனை கவனிக்காமல் 2ஆம் 3ஆம் கவனித்தீர்கள் என்றால் சரியாக புரியாது. இதை ஸ்டேஜாக நாம் கவனிக்க வேண்டும். Manuscript Releases Volume 21 437. Blessed are the eyes which saw the things that were seen in 1843 and 1844. அம்மையார் தெளிவாக எழுதுறாங்க. எந்த கண்கள் எல்லாம், யாரெல்லாம் 1843 1844 நடந்த சம்பவங்களை பார்த்தார்களோ அவர்களுடைய கண்கள் பாக்கியம் பெற்றது. ஏன்னா அது தேவன் வழி நடத்தி வந்த விதம் என்று சொல்லுகிறார்கள். The message was given. என்ன மெசேஜ் was given? எந்த மெசேஜ் கொடுத்தாங்க? நடுராத்திரியின் சத்தம், மிட்நைட் கிரை வாஸ் given என்று நாம் பார்க்கிறோம். And there should be no delay in repeating the message, for the signs of the times are fulfilling. The closing work must be done. நாம அந்த மெசேஜை ரிப்பீட் பண்ணோம். நீங்கள் தாமதம் செய்யாதீங்க. அவங்களுக்கு நடுராத்திரியின் சத்தம் அவங்க காலத்தில் நடந்தது. இப்பொழுது நீங்கள் டிலே பண்ணாமல் அந்த நடுராத்திரியின் சத்தத்தை சபைக்கு கொடுங்கள் என்று இங்கே அம்மையார் எழுதுகிறார்கள். க்ளோசிங் ஒர்க் மஸ்ட் பி டன். எது க்ளோசிங் ஒர்க்? நிறைவான, சபைக்கு கொடுக்கப்படுகிற நிறைவான செய்தி எது? அவர்களுக்கு 1843 1844 வரைக்கும் எந்த கண்கள் எல்லாம் கண்டதோ அதெல்லாம் பாக்கியமான கண்கள் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அதே செய்தி 1840 44 வரைக்கும் தேவன் கொடுத்த இந்த சார்ட்ஸ், இந்த செய்திகள், அஸ்திபார செய்திகளை மறுபடியுமாக சொல்ல வேண்டும். இதுதான் சபையினுடைய க்ளோசிங் ஒர்க், நிறைவு ஒரு வேலையாக இதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். A great work will be done in a short time. ஒரு குறுகிய காலத்திலே ஒரு பெரிய வேலை இந்த நடுராத்திரியின் சத்தம் செய்யும். A message will soon be given to God's appointment that will swell into loud cry. ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. அந்த செய்தி கொஞ்ச காலத்துக்குள்ளாக லவுட் கிரை, பலத்த சத்தமாக மாறிவிடும். சபைக்கு இப்பொழுது இந்த செய்தி கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்பொழுது சண்டேல வரைக்கும் அந்த செய்தி கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் அது என்னவா மாறிவிடும்? லவுட் கிரையாக மாறிவிடும், பலத்த சத்தமாக மாறிவிடும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த க்ளோசிங் ஒர்க் முடிவில் நம்ம என்ன அஸ்திபாரம் போடணும்? இவர்கள் இங்கே 2520 2300 1335 இந்த 3 தீர்க்க தரிசனங்களை வைத்து அஸ்திபாரம் போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே செய்திகள் சபைக்கு மறுபடியுமாக இப்பொழுது நடுராத்திரியின் சத்தம் என்று இப்பொழுது சொல்லி கொண்டு வருகிறோம். இதுதான் நம்முடைய விசுவாசம். இதை விட்டு நீங்கள் வழி விலகி போயிட்டீர்கள், திரும்புங்கள், கம் பேக் டு ஓல்ட் பாத்ஸ் என்று
நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். யார் இந்த மிட் நைட் கிரையை போதிப்பா? நாம் பார்த்தோம். யார் இந்த நடுராத்திரியின் சத்தத்தை சொல்லுவா? வெளிப்படுத்தல் 3 லவோதிக்கியா திருச்சபை, நீ குருடனாய் இருக்கிறாய், உனக்கு எல்லாம் குறைவாய் இருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். அந்த பிளைண்ட்னஸ் என்று சொல்கிறார். நீ குருடாய் இருக்கிறாய். அந்த குருடிலிருந்து யாரெல்லாம் வெளியே வராங்களோ, இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் வெளியே வரார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த மிட் நைட் கிரையை போதிப்பார்கள். அதுதான் நம்ம ட்ரையம்ஃபல் என்ட்ரி. இயேசு கிறிஸ்து எருசலேமில் பவனி வருகிற போது யார் அந்த சத்தத்தை கொடுத்தார்கள்? நடுராத்திரியின் சத்தத்தை யார் ஆர்ப்பரித்தார்கள்? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து குணமாக்கி இருந்தாரோ அவர்கள் அந்த ஆர்ப்பரித்தார்கள். அந்த கழுதையை யார் நடத்தி கொண்டு வந்தது? லாசரு நடத்தி கொண்டு வந்தார். தேவன் உயிர்த்தெழ செய்த லாசரு நடத்தி கொண்டு வந்தார். அதே மாதிரி இந்த செய்தியின் வாயிலாக யார் ஆவிக்குரிய ரீதியாக குணப்படுகிறார்களோ, யார் தங்களுடைய பாவங்களை விட்டு வழி விட்டு வருகிறார்களோ அவர்கள் இந்த சத்தியத்தை போதிப்பார்கள். சபையிலே இருந்து கொண்டு பாவத்தையும் நான் செய்வேன், தேவனும் எனக்கு வெளிப்படுத்துவார் என்று சபையில் இருக்கிறவர்கள் இதை நிராகரிப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த லவோதிக்கிய சபையினுடைய அந்த பிளைண்ட்னஸ் போகணும், குருடு போகணும். என்ன பண்ண தெரியுங்களா? பைபிள் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி, பைபிள் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி. இது இரண்டையும் படிக்கும் பொழுது நம்முடைய குருடு நம்மளை விட்டு நீங்கி போகும் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, வேதம் தான் முக்கியம், நமக்கு ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி முக்கியமில்லை என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஒன் ஆஃப் த சைன்ஸ் ஆஃப் லாஸ்ட் டேஸ், அம்மையார் என்ன எழுதிக்கிறார்கள் என்றால், சபையிலே ஒரு டாபிக் எடுத்துக்கலாம், ஒரு டாபிக் வச்சுட்டு பாதி பேர் ஒரு விதமாக போதிப்பார்கள், இன்னொரு பாதி இன்னொரு விதமாக போதிப்பார்கள். அதில் ஒரு தெளிவான ஒரு அர்த்தம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்படி என்றால் அந்த சபை ஒற்றுமையாக இல்லை, அது சாத்தான் அந்த சபையில் இருக்கிறான் என்று சொல்கிறார். இப்பொழுது சபையில் வேறு வேறு கருத்துக்கள் ஒரே டாபிக் மேலே இருக்கு, அது தவறு. அப்போது இந்த வேதத்தை விளக்குகிறதுக்கு நம்ம ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸிக்கு போனால் எல்லாரும் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியை படித்தால் எல்லாருக்கும் வெளிச்சம் ஒன்றாக இருக்கும், சபை ஒற்றுமையாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு உண்மையான போதகன் என்ன சொல்வான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு உண்மையான போதகன், நீ பைபிளை படிச்சுட்டே இருப்பா, நீ அப்படியே வாசித்து கொண்டே இரு, உனக்கு ஒரு நாள் வெளிச்சம் கிடைக்கும் என்று எந்த ஒரு போதகன் சொல்கிறான்னா அவர் கள்ள போதகன் என்று நான் சொல்லுவேன். நீ வேதாகமத்தை நீ படி, அதில் இருக்க வெளிச்சம் உனக்கு கிடைக்க வேண்டும்னால் நீ போய் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியை நீ படி. அப்பொழுது தேவன் உனக்கு கடைசி கால ரெமனன்ட், மீதமானவர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் தேவன் அங்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் தான் உண்மையான ரெமனன்ட் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியை நிராகரிக்கும் பொழுது இந்த சார்ட்ஸில் இருக்க சத்தியம் ஒன்றுமே நமக்கு புரியாது. தேவன் எலன் ஒயிட்டுக்கு இவ்வளோ சத்தியங்கள் கொடுத்து தெளிவாக வைத்து விட்டார். ஆனால் இப்பொழுது சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், அம்மையாரின் இந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி நமக்கு இல்லை என்பது த லாஸ்ட் டிசெப்ஷன் ஆஃப் சேட்டன் இஸ் டு மேக் வாய்ட் த ரைட்டிங்ஸ் ஆஃப் எலன் ஒயிட், த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி. கடைசி வஞ்சகம் சபைக்கு என்னவென்றால், எலன் ஒயிட்டுடைய ரைட்டிங்ஸ் இல்லை என்று அவன் சொல்கிறது தான் அந்த கடைசி வஞ்சகம் என்று நாம் பார்க்கிறோம். இவ்வளோ சத்தியங்களை கொடுத்த வில்லியம் மில்லரை சபை என்ன சொல்கிறது? அவர் கள்ள போதகன். ஏன் கள்ள போதகன்? 2520 அவர் எழுதியிருக்கிறாரு. அது ஒரு தீர்க்க தரிசனமே கிடையாது. தீர்க்க தரிசனம் தானியல் வெளிப்படுத்தின புத்தகத்தை தான் தீர்க்க தரிசன புத்தகம், மற்ற புக்கெல்லாம் கிடையாது. லேவியராகமம் என்ன தீர்க்க தரிசன புத்தகமா என்று திருப்பி கேட்கிறார்கள். அம்மையார் என்ன எழுதுகிறார்கள் என்றால், வேதத்தில் இருக்கிற எந்த புஸ்தகமும் ஆரம்பிக்கிற இடம், அது ஆரம்பிக்கிற இடம் லேவியராகமம், அங்கே ஆரம்பிக்கிறது. நிறைவு எங்கே பெறுகிறது? ஒவ்வொரு புக்கும் வெளிப்படுத்துதல் அங்கு நிறைவாகிறது. ஆதியாகம புஸ்தகம் முதலாம் புஸ்தகம் தான், ஆனால் அதனுடைய நிறைவு வெளிப்படுத்தலுக்கு நாம் வர வேண்டும்.
அது எல்லா புக்கையும் அடக்குன ஒரு புக் தான் வெளிப்படுத்தின புக். எல்லாம் தீர்க்க தரிசனம். அதுதான் எலன் ஒயிட் எழுதுறாங்க, ஸ்டூடெண்ட் ஆஃப் பைபிள் ப்ராஃபஸி. ஒரு பைபிளை தீர்க்க தரிசனமாக ஒருவர் படிக்க வேண்டும். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக நீங்களும் தேவனும் வரவில்லை என்றால் நீங்கள் கடைசி காலத்தில் விழுந்து விடுவீர்கள் என்று அம்மையார் தெள்ள தெளிவாக எழுதுகிறார்கள். இவ்வளோ சத்தியம் கொடுத்த வில்லியம் மில்லர் கள்ளபோதகன் என்று சொல்கிறார்கள். அவர் ரட்சிப்பை இழந்து விட்டார். அவர் சாபத்தை ஏற்றுக்கொள்ளலை. அவர் இறந்து போயிடுவார். அவர் லாஸ்ட் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை குறித்து அம்மையார் என்ன சொல்லியிருக்காங்க என்று சொல்லி நான் முடிக்கிறேன். ஏர்லி ரைட்டிங்ஸ் 257-258. My attention was then called to William Miller. He looked perplexed and was bowed with anxiety and distress for his people. வில்லியம் மில்லர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார். ஏன்னா அவர் மூலியமாக அவர் அநேக பேரை வழிவிலகு செய்துட்டாரே என்று ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார். அவருடைய ஜனங்களுக்காக, அட்வென்டிஸ்ட் ஜனங்களுக்காக அவர் கஷ்டத்தில் இருக்கிறார். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். As he beheld this grief, wasted his strength, worry will bury you என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி இவருடைய கஷ்டம் அவரை இருக்கவே விட மாட்டேங்குது. நம்ம இப்படி பெரிய தப்பு பண்ணிட்டோமே அவரை உள்ளே குத்திட்டு இருக்கா. அப்போ என்ன ஆகுது பாருங்க. ஐ சா, எலன் ஒயிட் பார்க்குறாங்க, லீடிங் மென் வாட்சிங் ஹிம், ஃபியரிங் லெஸ்ட் he should receive the third angel's message and the commandments of God. சுற்றி இருக்கிற தலைவர்கள், லீடிங் மென், போதகர்கள் இவர்கிட்டயே வருகிறார்கள். ஏன் அப்படி வருகிறார்கள் என்றால் சாத்தான் அவர்களை ஏவி விடுகிறான். என்ன ஏவி விடுகிறான்? மூன்றாம் தூது எப்பொழுது வந்தது என்று நான் சொன்னேன்? அக்டோபர் 22, 1844. இந்த மூன்றாம் தூது சாபத்தை குறித்து இருக்கிறது, ஓய்வு நாளை குறித்து இருக்கிறது. அதை வில்லியம் மில்லர் படிக்கக்கூடாது, தெரிந்து கொள்ளக்கூடாது என்று சாத்தான் அவரை நெருக்கினார் என்று நாம் இங்கு படிக்கிறோம். அவருடைய கற்பனைகளையும் அவர் கை கொள்ளக்கூடாது என்று லீடிங் மென்னை வைத்து சாத்தான் இப்படி ஒரு வேலை செய்கிறான். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். And as he would lean toward the light from heaven, these men would lay some plan to draw his mind away. அவர் எப்பொழுதெல்லாம் இந்த சத்தியத்தை படிக்க போகணும் என்று நினைக்கும் பொழுது ஏதோ ஒரு வழியில் சாத்தான் திசை திருப்பிறான். இந்த மனிதர்களை வைத்து, இந்த லீடிங் மென், லீடர்ஸை வச்சு, சபையினுடைய முன்னோடிகளை வைத்து இப்படி செய்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். வில்லியம் மில்லர் செவன் டே அட்வென்டிஸ்ட் சபைக்கு ஒப்பாக இருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி எப்பொழுது அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளாக அவர் வருகிறாரோ அவர் இந்த உலகத்தின் கடைசி காலத்திலே வாழ்கிற ஜனங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார். உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன். யோவானுக்கு தேவன் நீ இந்த புஸ்தகத்தை வாங்கி புசி என்று யோவானுக்கு சொல்கிறார். அப்போ அந்த தீர்க்க தரிசனத்தில் புக்கில் அவர் ஒரு பங்காயிடுறார். அப்போ அந்த பங்கா ஆகிற பொழுது அவர் யாருக்கு ஒப்பாயிருக்கிறார்னா உலகத்தின் கடைசி ஜனங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார். இது வேதம் முழுவதுமாக இருக்கிறது, நாம் படிக்க போகிறோம். அப்படி வில்லியம் மில்லர் 3 தவறு செய்தார். அந்த 3 தவறின் வாயிலாக அதே மாதிரி செவன் டே அட்வென்டிஸ்டும் அந்த 3 தவறு செய்து ரட்சிப்பை இழப்பார்கள். அது என்னென்ன இதுன்னு நம்ம படிப்போம். At length William Miller raised his voice against the light from heaven. முதலாவது தப்பு அவர் என்ன செய்தார் என்றால் பரத்திலிருந்து வருகிற லைட்டை, அந்த வெளிச்சத்தை நிராகரித்தார். மிட் நைட் கிரை தேவன் எனக்கு கொடுக்கல, நான் தான் தப்பாக சொல்லிவிட்டேன் என்று அவர் அங்கு ஒத்துக்கொள்கிறார். எது? நடுராத்திரியின் சத்தத்தை நிராகரிக்கிறார். செவன் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையும் கடைசி காலத்தில் தேவன் கம் பேக் டு ஓல்ட் பாத்ஸ் என்று இந்த நடுராத்திரியின் சத்தத்தை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதையும் அவர்கள் நிராகரிப்பார்கள். அவர் செய்த அதே தப்பை செய்வாங்க. ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். He failed in not receiving the message which would have fully expressed his disappointment and cast a light and glory on the past, which would have received his exhaust energies, brightened his hope and led him to glorify God. இந்த மூன்றாம் தூதை மட்டும் வில்லியம் மில்லர் ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் அவர் ஏன் இந்த டிசப்பாயின்மெண்ட்டை சந்திக்க வேண்டும் என்று தேவன் மொத்த வெளிச்சத்தையும் அவருக்கு கொடுத்திருப்பார். இப்படி தான் நடக்க வேண்டும், நான் சரியாக தான் வந்தேன் என்று அவர் புரிந்து கொண்டிருப்பார் என்று இங்கே எழுதுகிறார்கள். எப்படி? இந்த அக்டோபர் 22, 1844 ஒருத்தர் ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர் புரிந்து கொள்வார். இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், நுட்ப நியாய விசாரணை தொடங்குகிறது. அப்போது தேவன் அது முடிந்த பிற்பாடு தான் வருவார்.
அப்பொழுது சபை இரண்டாக பிரிய வேண்டும், அதற்கு தேவன் என்னை பயன்படுத்தினார் என்று அவர் புரிந்து கொண்டிருப்பார். ஆனால் இங்கு அவரால் முடியாமல் போகுது. யாரால? லீடிங் மென்னால். அதை அடுத்து பாருங்க. He leaned to human wisdom instead of divine, but being broken with arduous labor in his master's cause and by age என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் முதலாக பரத்திலிருந்து வருகிற ஏஞ்சல்ஸ் மூலியமாக வருகிற தீர்க்கதரிசன மேல் கவனம் செலுத்தி கொண்டா இருந்த அவர் மனித அறிவுக்கு தன்னை செலுத்த ஆரம்பித்தார். வேதத்தை மனித அறிவில் ஆராய்வார்கள் பார்த்தீர்களா, அந்த ஒரு ஞானத்திற்கு அவர் சென்று விட்டார் என்று பார்க்கிறோம். ஒரு வசனம் வாசிப்போம். எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேவன் கொடுத்த வெளிச்சத்தை விட்டு மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்ததை இங்கே அவர். அதே தான் செகண்ட் மிஸ்டேக். அட்வென்டிஸ்டும் அதே தவறு செய்வார்கள். லீடர்ஸை நம்புவார்கள், லீடிங் பாஸ்டர்ஸை நம்புவார்கள், முன்னோடிகளை நம்புவார்கள். ஒரு சாதாரண மனிதன் ஒரு சத்தியத்தை சொல்லும் போது அதை நிராகரிப்பார்கள். அதே தான் வில்லியம் மில்லர் செய்த இரண்டாம் தப்பு. ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். பட் பீயிங் broken with arduous labor in his master's cause and by age, he was not accountable as those who kept him from the truth. அவர் அதற்கு பொறுப்பில்லை, ஏன்னா அவருக்கு வயது சென்று விட்டது, அந்த கஷ்டத்தில் இருக்கிறார். தேவன் அதை அவருடைய அக்கௌண்ட்டில் வைக்கவில்லை. ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். They are responsible. The sin rests upon them. A human influence was exerted to keep him in darkness and to retain his influence among those who oppose the truth. மனித இன்ஃப்ளூயன்ஸ் அவரை அந்த இருளில் இருக்கும்படியாக அப்படி செய்து விட்டது என்று பார்க்கிறோம். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். God suffered him to fall under the power of Satan, the dominion of death, and hid him in the grave from those who were constantly drawing him from the truth. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலைகள் செய்த வில்லியம் மில்லருக்கு என்ன ஆகும் என்று அம்மையார் இப்படி எழுதுகிறார்கள். அப்பொழுது தேவன் அவரை எதில் மறைத்தாரா? சமாதியில் மறைத்தார். 1844 டிசப்பாயின்மெண்ட் நடந்தது. 1849 அவர் வெகு சீக்கிரமாக அவர் இறந்து விட்டார். தேவன் அவருக்கு அந்த மரணத்தை கொடுத்தார் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். எப்படி மோசேக்கு தேவன் அந்த மரணத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி இவருக்கு கொடுத்தார். மோசேவையும் வில்லியம் மில்லரையும் அம்மையார் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். இவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். Moses heard as he was about to enter the promised land. So also I saw William Miller heard as he was soon to enter the heavenly Canaan. மோசே எப்படி ஒரு தவறு செய்தாரோ, அந்த ஜனங்கள் கொடுக்குற ப்ரெஷர்னால தவறு செய்தாரோ, அதே மாதிரி வில்லியம் மில்லரும் ஜனங்கள் கொடுத்த ப்ரெஷரினாலே அவர் தப்பு செய்து விட்டார் என்று இங்கே எழுதுகிறார்கள். இன் சஃபரிங் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் டு கோ அகேன்ஸ்ட் த ட்ரூத். அதர்ஸ் led him to this. Others must account for it. But angels was the precious dust of the servant of God, and he will come forth at the sound of last trump. இங்கே எவ்வளோ பெரிய ஒரு வெளிச்சம் அவர் மூலியமாக தேவன் கொடுத்தார். அவருடைய அந்த சமாதியை யார் காக்குறாங்கன்னா, பரிசுத்த தூதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி எக்காலம் தொழிக்கும் பொழுது வில்லியம் மில்லர் எழுந்திருப்பார். முதலாம் உயிர்த்தெழுதலில் அவர் பங்குள்ளவனாக ஒரு பாக்கியவானாக எழுந்திருப்பார் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை கள்ள தீர்க்கதரிசி என்று நாம் சொல்லுகிறோம். இப்பொழுது இந்த மிட்நைட் கிரைன் நிறைவு நாம் பார்க்க போகிறோம். இந்த மிட்நைட் கிரைன் நடுராத்திரியின் சத்தம். இந்த சத்தம் தேவன் சபை இருளில் இருக்கும்போது சபை எழுப்புகிறதுக்கு கொடுக்கிறார். இந்த எழுப்புதலின் வாயிலாக சபை இரண்டாக பிரிக்கப்பட போகிறது. புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். புத்தியுள்ள கன்னிகைகள் 144,000 பேர். இந்த செய்தி எதை பற்றி? தேவன் ஒரு உடன்படிக்கை நம் சபைக்கு, ஆவிக்குரிய சபைக்கு செய்தார். அதை நாம் மீறிவிட்டோம். வில்லியம் மில்லர் 3வது தப்பு செஞ்சார் என்று சொன்னேன். 3வது தப்பு இவ்வளோ ரிஜெக்ட் பண்ணவர் 1846 சபை எலன்வைட்டு அவங்க எல்லாம் எதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா, ஓய்வு நாள் இருக்கிறது என்று அக்செப்ட் பண்ணார்கள். வில்லியம் மில்லர் ஓய்வு நாளை நிராகரித்தார். 70 அட்வென்டிஸ்ட் ஜனங்களும் ஓய்வு நாளை நிராகரிப்பார்கள். எப்படி?
சண்டே பீப்புளுக்கு கம் பேக் டு ஓல்ட் பாஸ், சண்டே ஆசரிக்கிறவர்களுக்கு கம் பேக் டு ஓல்ட் பாஸ் என்பது என்ன செய்தி என்றால், நீங்கள் ஓய்வு நாளை மறந்து விட்டீர்கள், திரும்பி வாருங்கள். 2520 என்னென்று தெரியுமா? 2520 சாபத்தை குறிக்கிறது, ஓய்வு நாளை குறிக்கிறது. அட்வென்டிஸ்ட் திருச்சபையினருக்கு சாபத்து என்னதுன்னா 2520. இதை நாம் பார்க்க போகிறோம் எப்படி என்று. 2520 என்பது சாபத், ஓய்வு நாளை குறிக்கிறது. அவர்கள் இதை நிராகரிப்பார்கள். 7 டே அட்வென்டிஸ்ட் சபை ஓய்வு நாளை நிராகரிக்கும். வில்லியம் மில்லர் செய்த அதே தவறை நாமும் செய்வோம். அவர் என்னென்ன தவறு செய்தார்? நடுராத்திரியின் சத்தத்தை நிராகரித்தார். 1, தலைவர்களுடைய பேச்சை கேட்டார். லீடிங் மென் அவங்களுடைய வாய்ஸை கேட்டார். 3வது, ஓய்வு நாளை நிராகரித்தார். நாமும் இது 3 தவறு செய்து 7 டே அட்வென்டிஸ்ட் மக்கள் இந்த தவறு செய்து ரட்சிப்பை இழப்பார்கள். இதை எச்சரிக்கையாக தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் உற்று பார்க்க வேண்டும். இன்னும் வருகிற பிரசன்டேஷன்களே இன்னும் நாம் எதை விட்டு வழி விலகினோம், தேவன் எவ்வாறு நம்மளை திரும்பி அழைக்கிறார் என்று நாம் படிப்போம். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்க தகப்பனே, இதோ நீ சரும் பாவிகளுமாக இருக்கிற எங்களுக்கு மாபெரும் வெளிச்சத்தை கொடுத்திருப்பதாவே, இருந்தாலும் அதில் நாங்கள் வழி விலகி சென்று விட்டோம். இருந்தும் உம்முடைய அன்பின் நிமித்தமாக, கிருபையின் நிமித்தமாக நீர் எங்களை திரும்ப வா என்று அழைக்கிறீர். இந்த அழைப்புக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாக அதை ஏற்றுக்கொண்டு, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு திரும்பி வர எங்களுக்கு கிருபை தாரும் பிதாவே. எந்த ஒரு சமயத்திலும் உம்மை விட்டு வழி விலகிற இந்த பொல்லாத இருதயம் எங்களுக்கு இராதபடிக்கு எங்களில் இருக்கிற பாவத்தை நீக்கி போடும் பிதாவே. ரட்சிப்பின் அனுபவத்தை இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் கொடுத்தருளும் பிதாவே. இந்த செய்தி இதோ கூடிய சீக்கிரமாக பலத்த சத்தமாக மாறப்போகிறது பிதாவே. இதோ உம்முடைய வருகைக்கு காத்திருக்கிற நாங்கள் உம்முடைய வெளிச்சத்தில் நடக்க எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொடுத்தருளும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.